into the world the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது தூய பவுலின் ஆலயம். இது நல்லூரில் உள்ளது. வாங்க அதை பார்க்கலாம். திருநெல்வேலியில் உள்ள நல்லூர் சிஎஸ்ஐ தேவாலயம் 1823ஆம் ஆண்டு நற்செய்தியை பரப்புவதற்காக வந்த திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் என்று கருதப்படும் ரெவரண்ட் CDE ரேனியஸின் முயற்சிகளில் வேரூன்றிய வரலாற்றை கொண்டுள்ளது. 1831ஆம் ஆண்டு ரெவரண்ட் ரேனியஸ் 30 ஏக்கர் நிலத்தை வாங்கி கிறிஸ்தவர்களுக்கான ஒரு குடியேற்றமான ஒரு காலனியை நிறுவி அதற்கு நல்லூர் என்று பெயரிட்டார். 1833ஆம் ஆண்டு வறட்சி நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்தியது. இதனால் ரெவரண்ட் ரேனியஸ் ஒரு கிணறு தோண்ட தூண்டினார். இது அவரது இரக்கத்தால் பலரை கிறிஸ்தவத்திற்கு ஈர்த்தது. அதன் பின்னர் ரெவரண்ட் ஜான் தாமஸ் வந்து நல்லூரை தனது ஊழியத்தின் மையமாக்கினார். ரேனியஸால் நிறுவப்பட்ட பிற தேவாலயங்களுடன் சேர்த்து நல்லூர் சிஎஸ்ஐ தேவாலயம் திருநெல்வேலி மறை மாவட்டத்தின் ஒரு மூலைக்கல்லாக மாறியது. வழிபாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் மையமாக செயல்பட்டது. நல்லூரில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயம் ரெவரண்ட் ரேனியஸ் மற்றும் ஆரம்ப கால மிஷனரிகளின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி வழிபாட்டு தலமாக சமூக நடவடிக்கைகளுக்கான மையமாகவும் தொடர்ந்து செயல்படுகிறது. வாங்க இப்போ சர்ச்சை சுற்றி பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் வருஷம் சம்மர் வெக்கேஷனில் VBS நடக்கும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ரேனியஸ் சபா மண்டபம். இது சர்ச்சு காம்பவுண்டை ஒட்டி காணப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது TTTA தொடக்கப்பள்ளி. இதுவும் சர்ச்சு அருகாமையில் தான் காணப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லூரில் உள்ள CSI மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லூரில் உள்ள CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ். இந்த கல்லூரி மிகவும் அழகாக உள்ளது. இந்த கல்லூரியில் ஒரு சின்ன சேப்பலும் காணப்படுது.
இதுவரை நல்லூரில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சின் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கேட்டீங்க. இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.